ஒரு ஃபூட்டிங் காங்கிரீட்டில் காலம் எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒரு M25 கிரேடு காங்கிரீட் ஃபூட்டிங் காலமில் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 45D எட்ஜ் ஆங்கரேஜ் பண்ணணும். அதாவது காலமும் மேட்டும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு எல் அடிக்கிறோம் இல்லையா, ஸோ அது வந்து 45D இருக்கணும். அதாவது 12 mm டயாவாக இருந்தால் ஒரு 600 mm 2 feet, அதுவே 16 mm இருந்தால் அரௌண்ட் ஒரு 2.25 ஒரு 2 அடிக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா பாட்டம் மேட்டுக்கு லோடு வந்து காலமில் வந்து ப்ராப்பராக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி நமக்கு காலமோட லேட்ரல் டைஸ், அந்த ஹூக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த 135° ஹூக்கை வந்து மினிமம் வந்து ஒரு 10 times ஆஃப் டயா கொடுக்கணும். அதாவது 8 mm டயா வந்து 80 mm டயா கொடுக்கணும். அப்படி கொடுத்தா நமக்கு வந்து காலமுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரென்த்தில் பெருசாக சேஞ்சஸ் இல்லைனா கூட வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டக்டிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். காலமோட கம்ப்ரெஷன் லோடு கேரி பண்ணுற அந்த கெப்பாசிட்டி அதிகமாகும். ஃபயர்னாலேயோ இல்லை சீஷோர் ஏரியாவில் வந்து பார்த்திங்கனாக்கா காலமோட கவர் வந்து ரொம்ப ஈஸியாக அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி டைமில் இந்த 135° வந்து பார்த்திங்கன்னா உள்ள இதாகிறதுனால நம்ம காலம் பக்கில் ஆகாமல் நம்மளை தடுக்கும்.